ராஜ மாத்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலகிரக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னர் 23ஆம் புலிகேசி பராக் பராக் பராக். இங்கு மன்னர் வருவது கூட தெரியாமல் காலையில் உறக்கம், இரவு முழுவதும் செல்போனில் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், டிக்டாக் விளையாடிவிட்டு இங்கு வந்து உறக்கமா மாட்டையா? வேலை ஒழுங்கப்பார். அனுப்பி விடுங்கள் மன்னா. இது எப்படி தங்களுக்கு தெரியும் மன்னா? நானும் அதைத்தாண்டா விளையாடுகிறேன் மங்குனி அமைச்சரே. நாடு நல்லா உருட்டுறோம். அமருங்கள் அமருங்கள். என்ன இது? மன்னா, தூசு தூசு. என்ன ஜூஸா? தூசு தூசு மன்னா, தூசு. இருக்க வேண்டியதுதான். சரி சரி அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? நம் நாட்டில் பல பிரச்சனைகள் தலைவிரித்து அறிகிறது மன்னா. தலைவிரித்து ஆடினால் என்ன? இழுத்து கட்டி விட வேண்டியதுதானே. கட்டுவதற்காக தான் மன்னா அவை கூடியுள்ளது. சரி, அப்படி என்ன பிரச்சனைகள்? முதலாவது கொசு தொல்லை, தது தண்ணீர், தது விவசாயம், விலைவாசி உயர்வு, பெண்களின் மீதான வன்கொடுமைகள், இப்படி பல பிரச்சனைகள் மன்னா. என்னது, நம் நாட்டில் இத்தனை பிரச்சனைகளா? முதலாவதாக கொசு தொல்லையை ஒழிக்க அமைச்சர்களே கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, கொசு கடிக்க வரும்போது ஓடி ஒளிந்து விட்டால் என்ன? அப்படியே உன்னை ஓங்கி அடித்து விட்டால் என்ன? என்ன வீரம்! அண்ணா, கொசுவை பிடித்து நன்றாக நசுக்கி தூக்கி தூரம் இருந்து விட்டால் என்ன? அப்படியே உன்னை நசுக்கி விட்டால் என்ன? என்ன அரசின் அறிவு கூர்மை! நான் கொசுவை பிடித்து அறையில் பூட்டி வைத்தால் என்ன? அப்படியே உன்னை ஓங்கி அரைந்து விட்டால் என்ன? அருமை! அமைச்சர்களே, கொசுவை ஒழிக்க வழி கேட்டால் கொசுவை வளர்க்க வழி சொல்கிறீர்களா? என்னே உங்கள் புத்தி கூர்மை. யாரடா அங்கே? வணக்கம் மன்னா. அழைத்து வாருங்கள் தென்னாலிராமனை. அப்படியே ஆகட்டும் மன்னா. தென்னாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வந்துட்டாயா? வந்துட்டா. வணக்கம் மன்னா. தாங்க அழைத்ததன் நோக்கம்? வாருங்கள் தெனாலிராமா, நம் நாட்டில் கொசுத்தொல்லை அதிகமாக உள்ளது. அதை ஒழிக்க கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, வீட்டு அறியாமல் குப்பைகள் கொட்டாமலும் தண்ணீர் தேங்காமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும் மன்னா. மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? சற்றே யோசிக்க வேண்டியதுதான். இப்படி செய்தால் என்ன? வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்பவர்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டாவுடன் ஐபோன் வழங்கப்படும் என்று ஆணையிடுங்கள். என்ன அரசின் அறிவு கூர்மை! மன்னா மன்னா, என்ன? நாட்டு மன்னர் தங்களை விளையாட அழைக்கிறார். எங்கேடா? எங்கே? போனில் பப்ஜி விளையாட. இங்கே கொடு கொடு. நாடு நல்லா உருட்டுறோம். தங்களை காண பிரபல டுபாக்கூர் கம்பெனியின் உரிமையாளர் வந்திருக்கிறார். விளையாட கூட நிம்மதி இல்லை. வர சொல்லுங்கள் அவரை. அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஹலோ மன்னா. வாருங்கள் வாருங்கள். சூடாக என்ன சாப்பிடுகிறீர்கள்? எதுவும் வேண்டாம். தாங்கள் வந்ததன் நோக்கம்? எங்கள் டுபாக்கூர் கம்பெனியில் 6G மொபைல் போன் உங்க நாட்டில் அறிமுகப்படுத்த பெர்மிஷன் வேண்டும். நீங்கள் எதை வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா
எனக்கு புரிகிறது. உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் சரியாக வந்துவிடும். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. விலகுங்கள். மன்னா மன்னா, எங்கள் குழந்தைகளின் நிலைமையை பார்த்தீர்களா? இல்லையே, நான் பார்க்கவில்லையே. இருக்கின்ற பிரச்சனை போதாது, இது வேறு புது பிரச்சனையா? Let's go. Enemies ahead. ஆமாம், இவளுக்கு என்னவாயிற்று? கையில் செல்போன் இல்லாமலே செல்போன் இருப்பது போன்று விளையாடிக் கொண்டிருக்கிறாள். யோ, ஏன் இந்த பரிதாப நிலையை கேட்கிறீர்கள்? இரவும் பகலும் ஓயாமல் செல்போனில் விளையாடிக் கொண்டிருந்ததால் மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது மன்னா. அப்படியா? இந்த செல்போனை ஒழிக்க என்னதான் வழி? அமைச்சர்களே, கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, இலவசமாக இன்டர்நெட் வழங்கும் சேவையை கட் பண்ணிவிட்டால் என்ன? அப்படியே உன்னை தூர துரத்தி விட்டால் என்ன? ஆஹா, ஓஹோ, தோட்டுங்கள். மன்னா, செல்போனை பிடுங்கி குப்பை தொட்டியில் போட்டு விட்டால் என்ன? அப்படியே உன்னை தூக்கி குப்பை தொட்டிக்குள் போட்டு விட்டால் என்ன? ஆஹா, ஓஹோ, போடுங்கள். மன்னா, உங்களால் செல்போன் இல்லாமல் வாழ முடியுமா? சற்றே யோசிக்க வேண்டியதுதான். ஐயோ, செல்போன் இல்லாமலா? கண்டிப்பாக முடியாது. யாரடா அங்கே? வணக்கம் மன்னா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஆகட்டும் மன்னா. எதற்கு தென்னாலிராமன்? நாங்களே கருத்து கூறுகிறோமே. நீங்களா? அப்படி என்ன எதற்கு எடுத்தாலும் தெனாலிராமன். அவரிடம் அப்படி என்ன புலமை உள்ளது? மன்னரே கேள்வி கேட்கிறாயா? தெனாலிராமன் வரட்டும், அவனது புலமை உணரும் வகையில் நாம் 10 கேள்விகள் கேட்போம். அதற்கு அவன் சரியாக பதில் கூறினால் அவனே அறிவில் சிறந்த புலவர் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? அப்படியே ஆகட்டும் மன்னா. தெனாலிராமன் வருகிறார். வந்துட்டா. வணக்கம் மன்னா. தாங்கள் அழைத்ததன் நோக்கம்? வாருங்கள் தெனாலிராமா, தங்களது புலமையை மெய்ப்பிக்கும் வகையில் நான் 10 கேள்விகள் கேட்பேன். அதற்கு நீங்கள் சரியாக பதில் கூறினால் நீங்களே அறிவில் சிறந்த புலவர் என்று எங்கள் மங்குனி அமைச்சர்களுக்கு உணர்த்தி விடலாம். ஏன்னா எனக்கு கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும். ஏன் தெனாலிராமா சிரிப்பு? ஒன்றுமில்லை மன்னா. பிரிக்க முடியாதது? கல்வியும் எஸ்ஏ ரைட்டிங்கும். பிரிக்க கூடாதது? பெற்றோரும் பள்ளியும். சேர்ந்திருப்பது? ஆசிரியரும் மாணவரும். சேராதிருப்பது? வறுமையும் நோயும். பார்க்க கூடாதது? தொலைக்காட்சியும் தொலைபேசியும். பார்க்க கூடியது? நேரமும் பள்ளி பேருந்து. அறிவுக்கு? கல்வி. கல்விக்கு? பள்ளி. பள்ளிக்கு? ஜோதி வித்யாலயா. நீயே அறிவில் சிறந்தவர். என்ன அமைச்சர்களே, இப்பொழுது புரிகிறதா? புரிகிறது மன்னா. தெனாலிராமா, நம் நாட்டு இளைஞர்கள் செல்போனால் சீரழிகிறார்கள். அதிலிருந்து அவர்களை மீட்க கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, மாணவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். அவர்கள் தான் நம் நாட்டின் தூண்கள். முதலாவதாக பெற்றோர்கள் தங்களது செல்போனை குழந்தைகளுக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக பெற்றோர்கள் அதிக நேரம் தொலைக்காட்சியிலும் தொலைபேசியிலும் நேரத்தை செலவழிக்காமல் குழந்தைகளோடு ஓடுவது, பேசுவது, சேர்ந்துள்ளுதல் போன்றவற்றோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் போன் இல்லாமல் வாழ்வது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது தெனாலிராமா. ஷபாஷ் தெனாலிராமா, ஷபாஷ். நீ என் கண்களை மட்டுமல்ல, நம் நாட்டு மக்கள் அனைவரும் கண்களையும் திறந்து விட்டாய். நம் நாட்டு மக்கள் அனைவரும் தெனாலிராமன் கூறியதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கியதற்கு மிகவும் நன்றி மன்னா. அருமை. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, நீங்க நல்லா பண்றீங்கடா. இத்துடன் அவை கலைகிறது. அடியில தாழ்த்தப்பட்ட கிழிஞ்சு தொங்கணும். கிளம்புங்க. அலைபேசியின் அவசியம் மற்றும் அவசியமற்ற செய்திகளை நகைச்சுவையோடு